எதிரானது மது. மதுவை தொட்டவன் தான் தமிழன் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இழந்தவனாகின்றான். சுய ஒழுக்கத்தின் முதல் படியே மதுவற்றி இருப்பதுதான். சினிமாவில் உங்கள் நாயகர்கள் நடிப்பிற்காக வண்ண வண்ண நிறங்களில் தண்ணீரை குடித்து மது போன்று காட்டி நடிக்கின்றார்கள். அதை பார்த்து சிலிர்த்து போன நீங்கள் உண்மையான விஷத்தை குடித்து உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகின்றீர்கள். மதுவும் புகையும் போதையும் கெத்து என்று நினைக்காது, அது உன்னை வெத்தாக மாற்றிவிடும். அது ஆண்மையின் அடையாளம் அல்ல. உன் அத்தனை சக்திகளையும் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு ஒரு நாள் உன்னை சக்கையாக தூக்கி எறிந்துவிடும். உன் நரம்பு மண்டலங்களை வலுவிழக்கச் செய்யும். வாழ வேண்டிய நல்ல வயதில் 4 சுவர்களுக்குள் வலுவற்றவனாய் கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும். இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்று நீ கதறி எழும் நாளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். வெற்றியாளனாக நீ உயர வேண்டுமென்றால், சாதனை படைக்க வேண்டுமென்றால், உலகம் உன்னை வியந்து போற்ற வேண்டுமென்றால் மதுவை, புகையை, போதையை தொடாதே. நீ வெற்றி பெற்றால்தான் இந்த உலகம் உன்னை நோக்கும். மது, புகை, போதையில் மயங்கி கிடந்தால் மக்கும் மக்கா குப்பையில் உன்னை சேர்க்கும். சிந்திப்போம். மற்றொரு பதிவில்